ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டுடே என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான். இது வந்து இட்லி, தோசை சாப்பாட்டுக்கு எல்லாமே சூப்பராக இருக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் வந்து எடுத்துருக்கேன். எடுத்து கழுவி இந்த மாதிரி வலுவலுப்பு போகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கங்க. வணக்கினதுக்கப்புறமா இது வந்து அரைச்சி இது பண்ண வைக்க போகிற குழம்பு. அதனால வந்து நான் வந்து மல்லி, கொத்தமல்லி வந்து ஒரு கையளவு நல்லா எடுத்திருக்கேன். இது வந்து எண்ணெய் ஊற்றாம தான் வறுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கங்க. பட்டை, சோம்பு, காரத்துக்கு தேவையான வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. இது வந்து ஒரு ஓரமாக ஆறட்டும், அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஒரு கால் கிலோ 250 கிராமுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அதையும் எடுத்து நல்லா போட்டு வணக்கிக்கங்க. நல்லா அதாவது பொன் நிறத்தில் வரணும், அந்த அளவுக்கு வணக்கி எடுத்துக்கங்க. வணக்கி எடுத்துகிட்டு நான் வந்து மீடியம் சைஸு 2 தக்காளி போட்டிருக்கேன். 2 தக்காளி வந்து நல்லா வணக்கிக்கங்க. அதே மாதிரி அதுவும் நல்லா வணங்கணும். இது வந்து கொஞ்சம் வீடியோ வந்து நான் ஒன்று எடுக்கிறங்காட்டிக்கு அவ்வளோக்கா கிளியராக இல்லை, சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் அடுத்த டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காயும் வந்து உள்ளே போட்டு அதையும் நல்லா வணக்கிக்குங்க. ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உப்பு போடுறதுக்கு மறந்துட்டேன், சாரி. உப்பு வந்து இப்போ போட வேண்டாம். உப்பு வந்து அந்த நம்ம வணக்கும் போது அப்போ போட்டுக்கலாம். இப்போ உப்பெல்லாம் எதுவும் போட வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மஞ்சள்தூள் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. போட்டு நான் இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜாரில் வந்து அது வந்து இந்த மாதிரி நல்லா எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்குங்க. அந்த பொடியை அரைச்சதுக்கப்புறமா இது வந்து நம்ம தாளித்து வணக்கி வச்சதெல்லாம் ஆறி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியில் நான் வந்து எண்ணெய் ஊற்றி ஒரு 1/4 டீஸ்பூன் வெங்காயம் போட்டுக்குங்க. போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மிளகாய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வணக்கி வச்சுருந்த அந்த வெண்டைக்காயும் எடுத்து நல்லா போட்டு வணக்கி விடுங்க. அதுக்கப்புறம் புளித்தண்ணி வந்து ஊற்றிக்கங்க. புளி வந்து எலுமிச்சங்காய் சைஸ் இருந்தால் போதும். அதை நல்லா கரைச்சி ஊற்றிக்கங்க. ஊற்றி புளித்தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து உள்ளே போட்டு அது நல்லா கலக்கி விட்டு உப்பு தேவைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து ரொம்பவுமே சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு, ரொம்பவுமே சூப்பராக புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபி வேணால் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.